அரச வேலைவாய்ப்பு அரசாங்கத்தின் மகிழ்ச்சியான அறிவிப்பு. தேசப்பந்து தொடர்பில் வெளிவரும் தகவல்கள் பொதுமக்களின் உதவியை நாடும் போலீசார். இலங்கைக்கு எச்சரிக்கை மணியாக மாறிய டொனால்ட் ட்ரம்பின் இந்தியாவிற்கான அறிவிப்பு. வாகன இறக்குமதியாளர்களுக்கு வெளியான அதிரடி அறிவிப்பு. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பெண் உட்பட 2 அதிரடி கைது. 2 மாதங்களில் மட்டும் 19 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள். மேர்வின் சில்வா கைது தொடர்பில் நீதிமன்றத்தின் உத்தரவு. எதிர்காலத்தில் சுகாதாரத்துறையில் வேலைவாய்ப்புகளுக்காக பல ஆட்சேர்ப்புகள் செய்யப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்படி ஏப்ரல் மாதத்தில் 3147 தாதி அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் என சுகாதார அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு இந்த மாத நடுப்பகுதிக்குள் 976 குடும்ப சுகாதார சேவை அதிகாரிகளுக்கு நியமனங்கள் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மார்ச் மாத நடப்பகுதிக்குள் 238 பொது சுகாதார ஆய்வாளர்கள், 65 மருந்தாளுநர்கள், 43 தொழில் சிகிச்சையாளர்கள் மற்றும் 41 கதிரியக்க வல்லுநர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் மேலும் கூறியுள்ளார். அத்தோடு மே மாதத்திற்குள் 1000 உதவியாளர்களை நியமிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இதேவேளை அனைத்து தர தாதியர்களுக்கும் குறிப்பிடத்தக்க சம்பள உயர்வை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா உள்ளிட்ட 2 எதிர்வரும் மார்ச் மாதம் 17ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க மகர நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. களனி பிரதேச சபைக்கு சொந்தமான காணியை தனியாருக்கு விற்பனை செய்வதற்காக போலி ஆவணங்களை தயாரித்த குற்றச்சாட்டில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்றிரவு அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் இன்று மாலை மகர நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதேவேளை குறித்த காணியை விற்பனை செய்ய போலி ஆவணங்களை தயாரித்து 75 மில்லியன் ரூபாய் மோசடி செய்ததற்காக மேலும் 6 பேர் இன்று கைது செய்யப்பட்டனர். அவர்களில் மேர்வின் சில்வா உள்ளிட்ட 2 மார்ச் மாதம் 17ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் கைது செய்யப்படுவதிலிருந்து தப்பித்து வருவதாக இலங்கை போலீசார் அறிவித்துள்ளனர். மேலும் தேசப்பந்து தென்னக்கோன் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்றும் கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் அவர் இதுவரை நாட்டை விட்டு தப்பி செல்லவில்லை என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தேசப்பந்து தென்னக்கோன் இருக்கும் இடம் தொடர்பான ஏதேனும் தகவல் இருந்தால் குற்றப்புலனாய்வு துறையினருக்கு தெரிவிக்குமாறும் பொதுமக்களிடம் அவர் கோரிக்கை முன்வைத்துள்ளார். அத்துடன் தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்வதற்கான பிடியாணை இருக்கின்ற நிலையில் அவர் கைது செய்யப்படுவதை தடுப்பதற்குதவும் எந்த ஒரு நபரும் தண்டனை சட்டத்தின் 209வது பிரிவின் கீழ் சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தேசப்பந்து தென்னக்கோனுக்கு எந்த ஒரு சிறப்பு சலுகையும் வழங்கப்படாது, மற்ற சந்தேக நபர்களைப் போலவே நடத்தப்படுவார் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மெனதுங்க மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்கு இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட்ட வாகனங்கள் 90 நாட்களுக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதியானது குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு அமைய வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார செயற்பாடுகள் மீண்டும் வளமைக்கு திரும்ப செய்யும் நோக்கிலும் நாட்டின் பொருளாதார நிலைப்புத்தன்மையை பாதுகாத்து மேம்படுத்தல், அந்நிய செலாவணி இருப்பை பாதுகாக்கும் அதே நேரம் தேவையற்ற வாகன இருப்புகள் பேணப்படுதல், அதிகப்படியான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படுவதை அதரியப்படுத்தும் நோக்கிலேயே இந்த நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இலங்கைக்கு இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட்ட வாகனங்கள் 90 நாட்களுக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு யாராவது ஒரு இறக்குமதியாளரினால் இறக்குமதி செய்யப்பட்ட மொத்த வாகனங்களில் 25% 6 மாதங்களுக்குள் பதிவு செய்யப்படாவிட்டால் குறித்த இறக்குமதியாளருக்கு வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்படும் என்றும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். பதிவு செய்யப்படாத வாகனங்களுக்கு ஆகக்கூடியது 45% வரையில் விதிக்கக்கூடியதாக 3% தண்டப்பணம் அறவிடப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இந்த ஆண்டு தொடங்கியதிலிருந்து நேற்றைய தினம் வரை 19 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நாட்டில் பதிவாகியுள்ளன. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மெனதுங்க இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். குறித்த 19 துப்பாக்கி சூட்டு சம்பவங்களில் 12 சம்பவங்கள் திட்டமிடப்பட்ட கும்பல்களால் மேற்கொள்ளப்பட்டவை என அவர் கூறியுள்ளார். எஞ்சிய 7 சம்பவங்களும் சில தனிப்பட்ட தகராறு காரணமாக நடந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் துப்பாக்கி சூடு சம்பவங்கள் தொடர்பில் இதுவரை 68 சந்தேக நபர்களை கைது செய்த போலீசார் துப்பாக்கி சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட 6 T56 துப்பாக்கிகளையும் கைப்பற்றியதாக புத்திக மெனதுங்க கூறியுள்ளார். மேலும் 7 கை துப்பாக்கிகளும் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த குற்ற செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்ட 8 மோட்டார் சைக்கிள்கள், 2 கார்கள், 1 வேன் மற்றும் 2 முச்சக்கர வண்டிகள் என்பன போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அண்டை நாடான இந்தியா உட்பட பல நாடுகள் மீதான பரஸ்பர வரிகள் குறித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அறிவிப்பை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் பதிவொன்றை வெளியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். இதன்படி இந்தியாவுடனான டொனால்டு டிரம்பின் பரஸ்பர வரிகள் இலங்கைக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்க வேண்டும் என்றும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஏப்ரல் 2 முதல் இந்தியா மீது பரஸ்பர வரிகளை அறிவித்துள்ளார். இது இந்த கடுமையான வரிகளுடன் மோதக்கூடிய சுதந்திர வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளில் கடினமான பாதையை முன்னெடுத்து செல்வதை எடுத்துக்காட்டுவதாக கூறப்படுகின்றது. இதேவேளை மார்ச் மாத தொடக்கத்தில் கனடா மற்றும் மெக்சிகோவிலிருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரிகளை விதிப்பதாக ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். இந்த நிலையில் சீன இறக்குமதிகள் மீது கூடுதலாக 10% வரி விதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் அமெரிக்காவின் 3 முன்னணி வர்த்தக கூட்டாளிகளும் சில வாரங்களுக்கு முன்பு இருந்ததை விட கணிசமாக அதிக வர்த்தக தடைகளை எதிர்கொள்வதாக தெரியவந்துள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வரி அறிவிப்புகள் தொடர்பில் முன்னெச்சரிக்கையாக செயற்படுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டிற்கு சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்களுடன் பெண் உட்பட 2 கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது இன்று விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவத்தில் நிட்டம்புவ பிரதேசத்தைச் சேர்ந்த 42 வயதுடைய பெண் ஒருவரும் சார்ஜாவில் உள்ள வீடொன்றில் பணிபுரிந்த 23 வயதுடைய இளைஞனுமே கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபரான பெண் துபாயில் இன்றைய தினம் நள்ளிரவு 12 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளதுடன் மற்றைய இளைஞன் சார்ஜாவிலிருந்து இன்றைய தினம் அதிகாலை 4 மணியளவில் விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். இந்த நிலையில் சந்தேக நபர் இருவரும் விமான நிலையத்தை விட்டு வெளியேற முயன்ற போது விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இதன்போது சந்தேக நபர்கள் கொண்டு வந்த பயணப் பொதிகளிலிருந்து 58,80,000 ரூபாய் பெறுமதியான 39,200 வெளிநாட்டு சிகரெட்டுகள் அடங்கிய 196 சிகரெட் கார்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் 12ஆம் தேதி நேர்கொழும்பு நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது.